ஹாய் உறவுகளே, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சப்பாத்தி, உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ் கிரேவி. உருளைக்கிழங்க 1/2 கிலோ உருளைக்கிழங்க 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். நல்லா வேக வச்ச பிறகு 1 கப்பு சோயாபீன்ஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறோம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளேயே அதை ஊற வச்சிடறோம். இப்போ மாவு 1/2 கிலோ மாவு எடுத்தாச்சு. அதில் உப்பு போட்டு 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவு லைட்டாக கொஞ்சமாக மாவு பெய்யணும். மிக்ஸ் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணியாச்சா நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சிருவோம். அதுக்குள்ளே ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம் நம்ம இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்குவோம். 2 இலாச்சி, லவங்கம், 2 பட்டை சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதால நான் 4 துண்டாக வச்சுருக்குறேன். வானல் அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி 2.5 ஸ்பூன் எண்ணெய், அடுப்பை சிம்மில் வச்சிடணும். கடுகு போட்டுக்கும். நல்லா கடுகு பொரிஞ்சதும் நல்லா பொரிட்டோம் கடுகு. இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை ஆகிறதுக்கு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் ஒரே பதத்தில் மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், கண்ணாடி பதத்தில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளியை போட்டுடலாம். தக்காளி ஒரே தக்காளி, சின்ன எலுமிச்சை சைஸுக்கு ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி போடுறோம். ஏன்னா புளிப்பு அதிகமாகிடும். அதனால் 1/4 ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு இப்போ போடுறேன் நான் தக்காளியில். ஏன்னா எண்ணெயில் வெங்காயத்து கூட போட்டால் கறி ஸ்மெல் வரும். அதனால் நான் தக்காளியில் போடுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அதேமாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பட்டை, லவங்கம், இலாச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரை இப்போ போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. போட்டதும் எவ்வளோ வாசனை அடிக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குதுங்க. இந்த வாசனையே பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன குழம்புன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா? இப்போ 1 கப்பு சோயாபீன்ஸ் வச்சுருந்தோம் பாரு, அதை நல்லா தண்ணி இல்லாத பேய்ஞ்சி போட்டுடணும். நல்லா தண்ணி இல்லாத ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு போடணும். இப்போ அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக வற்றி ஆயில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ 10 நிமிஷம் சிம்மில் வேக வைக்கிறோம். வெந்துச்சியா பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எண்ணெய் தண்ணி ஃபுல்லாக இழுத்துட்டு எண்ணெய் எப்படி அழகாக காமிக்குது பாருங்கள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ரெட் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். இது காரம் இருக்காது, கலருக்காக இதை போடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதேமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக வெந்திருக்கா? இந்த உருளைக்கிழங்கு அப்படியே போட்டுக்கும். இப்போ 2யும் மிக்ஸ் பண்ணணும். அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கி விடணும் உருளைக்கிழங்கு. இந்த லெவலுக்கு பண்ணோம்னா ரெண்டும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றும், 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். செம்ம வாசனைங்க, எவ்வளோ வாசனை வருது பாருங்கள். ஆஹா. இப்போ எனக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் பாருங்கள் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போயிடுச்சு, நல்லா எண்ணெய் பதம் வந்துடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கும் சோயாபீன்ஸும் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த மாரி இருக்கணும், அப்போ தான் சப்பாத்தியில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ரெண்டும் ஒரே மாதிரியே சாப்பிட்றதுக்கு பல்லில் மாட்டும். இப்போ நான் எங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் மிளகாத்தூள் போட்டுருவேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் பச்சை மிளகா போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து பார்த்ததும் கிரேவி எவ்வளோ திக்னஸாக எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ மல்லித்தூள் போட்டுக்குவோம். கொத்தமல்லி போட்டதும் அப்படியே லைட்டாக அப்படியே அந்த ஹீட்டில் அமுக்கி விடுங்க. மாவு 10 நிமிஷத்துக்கு முன்னே பேஞ்சு வச்சுருந்தோம், நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு, கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்தி தேய்க்கும் போது ரோல் பண்ணும் போது கையில் எடுக்காமல் அப்படியே ரோல் பண்ணுங்கள். அப்போனா ஒரு பதத்துலேயே நல்லா புஷ்ஷுன்னு உப்பும், சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் கையில் எடுக்காமல் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள் கையில் எடுக்காமல், அப்போ ஒரே சைஸில் இருக்கும். இப்போ சப்பாத்தியில் எண்ணெய் தடவி லைட்டாக அப்படியே அழுத்தம் கொடுங்க. அப்படியே பூ போல் ரொட்டி அமுக்குங்க. அப்படியே திருப்பி போட்டு லைட்டாக அப்படியே பூ போல் அழுத்துங்க. பாருங்கள் கரெக்டான பதமாக இருக்கா. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் தடவிக்கணும். பாருங்கள் சூப்பராக இருக்கா. அப்படிதான் அதே போலவே கரெக்டாக கைப்படாத அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சம் மாவு தொட்டுக்கிட்டால் ஒட்டாமல் வரும். ஆயில் தடவுங்க. அப்படியே திருப்பி போட்டு லைட்டாக ஆயில் தடவுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக அழுத்துங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே சாஃப்டாக பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இல்லைங்க சப்பாத்தி. என் பொண்ணு சாப்பிட்டு பார்க்குதுங்க பாருங்கள். வா சூப்பர்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி கையில் இருக்கிறதே தெரியல, அவ்வளோ அளவுக்கு சூப்பராக.